நிச்சயமாக அர்ஜென்டினா மற்றும் பிரேசில் எல்லைகளுக்கு இடையே அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற இகுவாசு தேசிய பூங்கா இவாசு நேஷனல் பார்க் மற்றும் அதன் நீர்வீழ்ச்சிகளின் வரலாற்றை இங்கே தமிழில் காணலாம். இகுவாசு தேசிய பூங்கா ஒரு வரலாற்று பார்வை. இகுவாசு நீர்வீழ்ச்சி இவாசு ஃபால்ஸ் என்பது உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் பிரமிக்க வைக்கும் நீர்வீழ்ச்சி அமைப்புகளில் ஒன்றாகும். இது அர்ஜென்டினாவின் மிஷன்ஸ் மாகாணத்தில் அமைந்துள்ளது. 1. பெயர் காரணம் நேம் ஒரிஜின். இகுவாசு என்ற பெயர் பூர்வீக குவாரானி யாரணி மொழியிலிருந்து வந்தது. ஓய் வாய் என்றால் தண்ணீர், குவாசு வசு என்றால் பெரியது என்று பொருள். அதாவது பெரிய நீர் என்பதே இதன் அர்த்தம். 2. பூர்வீக கதைகள் மற்றும் ஆன்மீகம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக குவாரானி இன மக்கள் இந்த நீர்வீழ்ச்சியை ஒரு புனிதமான இடமாக கருதினர். ஒரு புகழ்பெற்ற புராணக் கதையின்படி மபோய் போய் என்ற கடவுள் தன்னிடமிருந்து தப்பிச் சென்ற ஒரு காதலனை துரத்தி வரும்போது கோபத்தில் ஆற்றை இரண்டாக பிளந்ததாகவும் அதுவே இந்த நீர்வீழ்ச்சியாக மாறியதாகவும் நம்பப்படுகிறது. 3. ஐரோப்பியர்களின் வருகை 1541. 1541ஆம் ஆண்டில் ஸ்பானிஷ் ஆய்வாளர் ஆல்வர் நூனயிஸ் கபேசா டி வாகா அல்வர் நியூனேஸ் கபேசா த வாகா என்பவர் இந்த நீர்வீழ்ச்சியை கண்ட முதல் ஐரோப்பியர் ஆவார். அவர் இதற்கு சாண்டா மரியா நீர்வீழ்ச்சி என்று பெயரிட்டார், ஆனால் இகுவாசு என்ற பழைய பெயரே நிலைத்து நின்றது. 4. தேசிய பூங்காவின் உருவாக்கம் 1934. இந்த பகுதியின் இயற்கை அழகை பாதுகாக்கவும் காடுகளை பராமரிக்கவும் 1934ஆம் ஆண்டு அர்ஜென்டினா அரசு இகுவாசு தேசிய பூங்காவை உருவாக்கியது. இது அர்ஜென்டினாவின் 2வது தேசிய பூங்காவாகும். இந்த பூங்கா சுமார் 67,000 ஹெக்டேர் பரப்பளவை கொண்டுள்ளது. 5. யுனெஸ்கோ அங்கீகாரம் 1984. 1984ஆம் ஆண்டில் யுனெஸ்கோ அமைப்பு அர்ஜென்டினாவின் இகுவாசு தேசிய பூங்காவை உலக பாரம்பரிய தளமாக அறிவித்தது. தொடர்ந்து 1986 இல் பிரேசில் பக்கமுள்ள பகுதியும் அங்கீகரிக்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டில் இகுவாசு நீர்வீழ்ச்சி உலகின் புதிய 7 இயற்கை அதிசயங்களில் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. 6. புவியியல் மற்றும் இயற்கை அமைப்பு. இந்த நீர்வீழ்ச்சி அரைவட்ட வடிவில் ஹார்ஸ் ஷூ ஷேப் அமைந்துள்ளது. இதில் மொத்தம் 275 தனித்தனி நீர்வீழ்ச்சிகள் உள்ளன. சாத்தானின் தொண்டை கர்கன்டா டெல் டயாப்லோ இதுவே இந்த நீர்வீழ்ச்சியின் மிக உயரமான மற்றும் பிரம்மாண்டமான பகுதியாகும். 80 மீட்டர் உயரம். பூங்காவின் முக்கியத்துவம். இங்குள்ள அட்லாண்டிக் மழைக்காடுகளில் ஆயிரக்கணக்கான தாவர இனங்களும் ஜாகுவார் புலிகள், டூக்கான் பறவைகள் மற்றும் வண்ணத்துப்பூச்சிகள் போன்ற அரிய வகை விலங்குகளும் வாழ்கின்றன. இன்று இது தென் அமெரிக்காவின் மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது.